This video is sponsored by BuyMode shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மஞ்சளை போன்றே மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த புத்துணர்ச்சியூட்டும் சுவையுடன் கூடிய இஞ்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் சாப்பிட கோலூன்றி நடந்தவன் கோலை வீசி நடப்பான் மிடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இஞ்சி நம்மளோட ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. நம்பர் 1, இஞ்சிங்கிறது நமக்கு அந்த செடியோட வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தண்டு பகுதி தான். 14ஆம் நூற்றாண்டில் பண்டமாற்று முறை நடைபெறும் போது ஒரு பவுண்ட் இஞ்சி அப்படிங்கிறது ஒரு செம்மறியாட்டுக்கு இணையாக கருதப்பட்டிருக்கு. நம்பர் 2, 100 கிராம் இஞ்சியில் தண்ணீர் 78.9 கிராமும், கார்போஹைட்ரேட் 17.7 கிராமும், நார்ச்சத்து 2 கிராமும், புரதச்சத்து 1.8 கிராமும், கொழுப்பு 0.75 கிராமும், கால்சியம் 16 மில்லிகிராமும், மெக்னீஷியம் 43 மில்லிகிராமும், பொட்டாசியம் 4.5 மில்லிகிராமும், வைட்டமின் சி 5 மில்லிகிராமும், ஆற்றல் 80 கலோரிகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்பர் 3, உலர்ந்த இஞ்சியை தான் நம்ம சுக்குன்னு சொல்கிறோம். சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுக்கு நமக்கு பயன்படுது. சுக்கை கஷாயமாக வச்சு நம்ம குடிக்கும்போது வயிற்றில் உள்ள வலிகள் மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள வலிகளும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் 4, செரிமானத்தை மேம்படுத்துறதுல இஞ்சி நமக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. வயிறு தொடர்பான பிரச்சனை, இரைப்பை பிரச்சனை, அப்புறம் குடல் வீக்கம், இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இஞ்சி சாப்பிட்றது மூலமாக நல்ல தீர்வு கிடைக்கிது. நம்பர் 5, குடல் இயக்கங்களை மேம்படுத்துறதுல இஞ்சி ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. கழிவுகளை வெளியேற்ற தேவையான வைட்டமின் B6 இந்த இஞ்சியில் அதிகமாக இருக்கிறதால வெளியேற்றும் செயல்பாட்டை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் குடல் அசைவுகள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வாக இருக்குது. நம்பர் 6, கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த இஞ்சியை அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக செரிமானம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கால்சியம் அந்த உடம்புல உள்ள எலும்புகளை வலிமையாக்கி அந்த கீழ்வாதத்தை சரி செய்ய வயிற்று பகுதியில் உள்ள தசைகளையும் வலுப்படுத்தி அதனை சரி செய்யுது. நம்பர் 6, இருமல், தொண்டை வலி இது மாதிரி இருக்கிறவங்க இந்த இஞ்சி டீ, இஞ்சி கஷாயம் குடிக்கிறதால இயற்கை வலி நிவாரணியாக இது இருக்குது. தொண்டை வலி சரியாகிறதோட இருமலும் குணமாகுது. நம்பர் 7, நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட்றதால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்சுலினை சரியான அளவில் சுரக்க செய்யுது. நம்பர் 8, ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இஞ்சி டீ குடிக்கிறதால இதில் உள்ள வைட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் அதனை சரி செய்யுது. மாதவிடாய் வலி இருக்கிறவங்க மாதவிடாய் வருவதற்கு 2 நாட்கள் முன்பிலேருந்தே இந்த இஞ்சியை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதால ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து சேர்த்துக்கும் போது அந்த வலி நிவாரணம் நல்லா கிடைக்கிறது தெரியும். ஆண்கள் இந்த இஞ்சியை எடுத்துக்கிறதால விந்தணுக்களில் உள்ள நகரும் தன்மை அதிகரிக்குது. நம்பர் 10, புற்றுநோய் எதிர்ப்பு. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் அந்த புற்றுநோய் செல்களின் மீது இந்த இஞ்சி சாரை செலுத்தும் போது அந்த புற்றுநோய் செல்கள் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டோ அப்படி இல்லைனா தற்கொலை செய்துக்கிட்டோ அழிவதை பார்த்தாங்க. ஸோ இது புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. நம்பர் 11, முடி மற்றும் சருமத்திற்கு தேவையான ஆக்சிஜனேற்றம், நுண்ணுயிர் எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு போன்றவை இதில் அதிகமாக இருக்கிறதால நல்ல முடி வளர்ச்சிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 12, குமட்டல், வாந்தி, வயிற்று பொறுமல் இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்ல தீர்வாக இருக்குது. நம்பர் 13, இஞ்சியோட தோல் உடம்புக்கு நல்லதா கெடுதலா அப்படிங்கிற விவாதம் ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. கடுக்காய்க்கு அகநஞ்சு, இஞ்சிக்கு புறநஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சியோட தோலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இஞ்சியோட தோலை நீக்கிட்டு பயன்படுத்துவதான் நமக்கு சிறந்தது. எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஞ்சி தோலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சுண்ணாம்பு போன்ற படிமங்கள் நம்ம வயிற்று பகுதியில் போய் சேர்றதால வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், அல்சர் இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது மண்ணில் விளையிறதால அதோட தோல்களை நீக்கிட்டு பயன்படுத்துகிறதா நமக்கு சிறந்ததாகவும் இருக்குது. நம்பர் 14, சாப்பாட்டுக்கு முன்னாடி இஞ்சியோட உப்பு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறதால நம்ம வாயில் உமிழ்நீர் சுரப்பிகள் அதிகமாக சுரந்து செரிமானத்திற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்பர் 15, இஞ்சி சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நாக்கில் தடிப்பு, உடம்புல அரிப்பு இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். இஞ்சி தேநீரை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது, அதாவது ஒரு 5 கிளாஸுக்கு மேலே சாப்பிடும்போது ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனாலனாக்கா இஞ்சி நமக்கு உடம்புல ஹீட்டை அதிகமாக்குறதுனால இது மாதிரி பிரச்சனைகள் வரும். நம்பர் 16, உயர் ரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க இந்த இஞ்சியை அதிகமாக எடுத்துக்கிறதால இன்னும் அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இஞ்சியை தொடர்ந்து நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.